கைஸ், டுடே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீக்குக்கூட ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 இது வந்துட்டு ஒரு சின்ன எஃப்எஃபாக தான் இருக்கும். பட் இதுக்குள்ளே வந்து நிறைய எமோஷ்னல் இருக்கும், நிறைய அழுக, நிறைய கஷ்டம், அது இல்லாமல் நிறைய லவ், நிறைய ஹாப்பினஸ், அந்த மாதிரி மொத்தமாகவும் கொடுத்த ஒரு எஃப்எஃப் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வார்னிங். ஸோ டிஸ்க்ளைமர் கொடுத்தாரு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், தயவு செய்து பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோங்க. நான் யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, நார்மலாக ஒரு ஸ்டோரி வந்து படிக்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து பிடிக்கலனா விட்டுருங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரியில் போகலாம். மார்னிங்காக அவசர அவசரமாக குக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு வந்துடுவான். அவன் எந்திரிச்சு வந்தோடனே சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பி போயிடுவான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வேகமாக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சவுண்ட் கேட்டு நீங்கள் வந்து மேலே எட்டி பார்க்குறீங்க. தங்கம் முழிச்சிருச்சு போலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, ஏன்னா அவனை படுக்க வச்சு பயங்கரமாக கிச்சு கிச்சு காட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற, அவன் குழந்தை, அவனுக்கு போய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்து வீயை தள்ளுறீங்க. உங்கள் பையன் இன்னும் சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு. அவன் தாண்டி முழிச்சுட்டே என் கண்ணு பிடிச்சணுன்றான், என் மூக்கு பிடிச்சி கிள்ளான் தெரியுமா, அதனால தான் சும்மா கிச்சு கிச்சு தானே காட்டினேன், அதனால் கிள்ளியா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் பையன் இன்னும் வீயை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு நீ போய் குழி, நான் குழந்தைய தூக்கிட்டு கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போகிறீங்க. உங்கள் பையன் உங்களையும் வீயும் பார்த்து ஸ்டில் சிரிச்சுட்டே இருக்கான். டக்குன்னு குழந்தைய உங்கள் கையிலேருந்து வாங்குறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களை படுக்க போட்டு கிச்சு கிச்சு காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்கள் பையன் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, வீயை பார்க்குறீங்க. வெறும் பக்கம் அப்படியே ஒரு மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா உங்கள் பையன். அப்படியே வீயும் உங்கள் பையனும் அச்சஸெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா. நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அதை பார்த்தாலும் வேறு கிச்சு கிச்சு காட்டி காட்டி உங்களுக்கு வயிறே வலி எடுத்துச்சு. நீங்கள் வீயை பார்த்து போதும் ஸ்டொமக் வலிக்குது, வேடு அப்படி சொன்னோன்னே வீயை விட்டுட்டு உங்கள் பையன் இன்னும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். தங்கம் சிரிச்சு உங்களுக்கு வயிறு வலிக்கலையா அப்படின்னா திருப்பி விழுந்து சிரிக்கிறான். வீ பார்த்துட்டு அப்பாடி என் தங்கம் எவ்வளோ அழகாக சிரிக்குது அப்படி சொல்லி தூக்கி கொஞ்சலாம் நீங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டு போய் குளிங்க சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அழகாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து குழந்தை கிணத்துல ஒரு மொத்தம் கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு இங்கே நிறைய பேர்த்து குழந்தை பிறந்தோன்னே அப்படியே பாசெல்லாம் பொண்டாட்டியை விட்டு போயிடுது அப்படின்னா டக்குன்னு உங்கள் குழந்தை ஃபேஸ் ஆகிட்டா மறைக்கிறான். அவன் கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கான். டக்குன்னு உங்களுக்கு லிப் கிஸ் பண்ணிட்டு ஓகேவா பொண்டாட்டி அப்படின்னா என்ன பண்ணுற அப்படின்னா வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டான். நீங்கள் குழந்தைய பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் திரும்பி போகிற சைட்லாம் பார்த்துட்ருக்கான். என்னது அப்பா கிட்டே போகிறீங்களா அப்படி சொல்லி கேட்டேனே உங்களை பார்த்துட்டு என்னது என் தங்கம் போகிறேன்னு சொல்லுதா அப்படின்னா அவன் திரும்பி அதேமாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் சிரிச்சுட்டே அவனை தூக்கிட்டு கீழே போகிறீங்க. அவன் தான் சிரிச்சு டயர்ட் அவங்க மேலே பட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று இதுக்கு தான் தங்க பிள்ளை ரொம்ப சிரிக்கக்கூடாது, இரு அம்மாவோட மூச்சு வாங்கி முடிச்சான்னு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அப்படிங்கிறான். நீங்கள் சரிடி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே குக் ஆகிடுச்சு. நீங்கள் சரின்னு சொல்லி அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவன் ரொம்ப டயர்டாக உங்கள் மேலே படுத்துருக்கான். நீங்கள் அடுப்பில் சுடுது நினச்சிட்டு உங்கள் பையன் அதை கையை காட்டுறான். இரு சாமி தண்ணி லைட்டாக சுடாகட்டும், அம்மா உடனே எனக்கு கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஆற்றிட்டுருங்க. அவங்கள பார்த்துட்டு திருப்பி தண்ணியை கையை காட்டிகிட்டே இருக்கான். பின்னாடி வந்துடுறேன். அவன் டக்குன்னு திரும்பி வீயை பார்த்து தான் கை காட்டுறாங்க. என்ன சாமி பின்னாடி யாரை கையை காட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. வந்துட்டான் ஒன்று அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு. சார் நீங்கள் குளிக்க போயிருந்தீங்க, நான் வந்து பாத்ரூம் கதவை தட்டிலாம் பேச முடியாது அப்படின்னு சிரிச்சுட்டே வந்து குழந்தைய தூக்குறான். அவன் வீயை பார்த்து திரும்பி தண்ணியை பக்கம் ஒன்று தண்ணியை குறிய அப்படின்னு அப்படியே இருறா லைட்டாக ஆற்றி தரேன் அப்படி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டீங்க. குழந்தைக்கு தண்ணி கொடுத்துட்டே போய் உட்காந்துட்டான். நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் குழந்தை பார்க்குறான். ஃபேஸை பிடிச்சி கிள்ளி விளாட்றான். லைட்டாக கீறுது. பட் அவங்க பையன் அதை வந்து ஜாலியாக பண்ணிட்டு இருக்கான். ஒன்று இவன் எனக்கு கொஞ்சம் பட் இங்கே பாரு எனக்கு கீறுது அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை கட்டாமல் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆச்சு. நீவியை பார்த்துட்டு வச்சுச்சு ஒன்று நகத்தை வெட்டி விட்டேன். வளர்ந்ததை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ஐயோ இது பொண்டாட்டி அப்படிங்கிறவங்க சிரிச்சு இரு அப்படி சொல்லிட்டு குழந்தைய வாங்கி எனக்கு உட்கார வைக்கிறீங்க. அது திருப்பி வீக்கிட்டு தான் போகிறான். ஐயோ அப்போக்கிட்டே போகிறீங்க அப்படி சொல்லி அவன் கணத்தை பிடிச்சிக்கலன்னா வீயை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ஒன்று அவனை பார்த்து சிரிக்காம அப்படியே உட்காந்துட்டான். நீங்கள் வேகமாக போயிட்டு மருந்து எடுத்துருந்து வீக்கு தேய்ச்சிருங்க. ஒன்று எரியுது தேய்க்காத அப்படிங்கிற நீங்கள் ஒன்று சரி லைட்டாக அப்படி சொல்லி தேய்ச்சி விட்ருக்கீங்க. அவங்க பையன் இன்னும் வீயை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு சரி ரொம்பலாம் கவலைப்படாத, ஈவினிங் நகத்தை வெட்டி விட்டுற அப்படின்னு ஒன்று தயவு செய்து அதை செய்ய அப்படி சொல்கிறான். அவங்க கையிலேருந்து இன்னும் வீயை பார்த்து சிரிச்சுட்டே தான் இருக்குது. ஒன்று உனக்கு சிரிச்சு வாயை வலிக்கலையாடா அப்படி கேட்டு அவன் இன்னும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டே அவன் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க பையன் இதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டான். நீங்கள் அவள் பார்த்துட்டு அவ்வளோதான் சார் அமைதி ஆகிட்டார் அப்படின்னு சிரிச்சுட்டு க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு நீங்கள் ஒன்று நீ ஏன் கண்ணு வைக்காத, உன் கண்ணே போதும் டெய்லியும் சொல்லிடுற க்யூட்டாக இருக்கான்ல, என் பையன் அழகாக இருக்கான்ல, என்ன மாதிரியே இருக்கான்ல, தயவு செய்து கண்ணை வைக்காத அப்படின்னு சிரிச்சுட்டே சரி சாப்பாடு போடு அப்படின்னு நீங்கள் வீக்க சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பையன் வந்து தட்டுக்குள்ளே கையை விடுறான். உடனே உங்களை பார்க்குறான். நீங்கள் உடனே தூக்கி கையில் வச்சுட்டு இரு சாமி அப்போ சாப்பிடட்டும் அப்படின்னா அவனு சரின்ட்டு அமைதியாகிட்டான்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறான். அவனுக்கு உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு போக மனசே இல்ல. உங்க பையன் அவ்வளோ க்யூட்டா அவிய பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அதே மாரி தான் ஒரு பப்பி ஐஸ்ல பார்க்குறீங்க. உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு போக டெய்லியுமே மனசே வராது. அவன் வாசல் வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவான். அப்படியே லீவ் எடுத்து இங்கேயே இருந்துக்கலாமா அப்படிலாம் தோணும். பட் என்ன பண்ணுறது, வீட்டை பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வியும் வேலைக்கு போகிறான். உங்க 2 பேத்தையும் பார்த்துட்டே போய் காருக்குள்ள ஏறிட்டான். நீங்களும் உங்கள் பையனும் ஹாப்பியாக பாய் காட்டுறீங்க. உங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு லவ் யூ அப்படிங்கிற உங்கள் பையன் வேணா அவன் பாஷையில் அங்கே நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டு வியை பார்த்துட்டு லவ் யூ டூ அப்படி சொல்கிறீங்க. வியை சிரிச்சுட்டு ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். உங்கள் பையன் காரை போனோடனே போதும் காரை கையை காட்டி அழுவ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஐயோ டெய்லியும் அழுகுறடா என் தங்கம், அப்போ வந்துடுவார் சாமி அப்படி சொல்லிட்டு அவனை கொஞ்சிட்டே உள்ளே போய் உட்கார வச்சுட்டிங்க. அவன் திரும்பி உங்களை பார்த்து சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் இருங்க அம்மா போய் உங்களுக்கு ஃபுட் கொண்டு வரேன், அப்புறமா நம்ம சாப்பிட்டு விளையாடுவோம்மா, விளையாண்டுட்டு திரும்பி என்ன பண்ணுவோம் தூங்கிடுவோம் அப்படின்னா உங்கள் பையன் வந்து டவக்குன்னு தலையில் படுத்து காட்டுறான். அதாவது நீங்கள் தூங்கிடுவோம் அப்படி சொல்லி சிக்னலில் கையில் காட்டினா அவன் படுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவன் படுத்ததை பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டு சரி இரு அம்மா போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவனும் அங்கேயே படுத்துருக்கான். நீங்கள் போய் அவனுக்கான ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஊட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் ஊட்டும் போது பயங்கரமாக விளையாடுப்பான், சிரிப்பான், அதை துப்புவான், எல்லா சேட்டையும் செய்வீங்க. பட் நீங்கள் அவனை அடிக்கவே மாட்டீங்க, பயங்கரமாக கொஞ்சுவீங்க அவனுக்கு. அதனாலேயே அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போதும் போல் விளையாண்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே சாப்பிட்றான். முழுசாக அவனுக்கு 1 மணி நேரம் சாப்பாடு ஊட்டியிருக்கீங்க. உங்களுக்கு பயங்கர டயர்டாகிடுச்சு. இவனுக்கு சோறு ஊட்டுறங்காட்டி என் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போயிடும். சாப்பாடே வேணாண்டா சாமின்னு ஒரு 10 நிமிஷம் படுக்க விடுங்கடான்னு ஆக்கிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவன் ஓடி விளையாண்டு சாப்பிட்டல அவன் டயர்டாகி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பாரு எவ்வளோ அழகாக தூங்குது. ஆனால் அப்படியே ஓடுறத பாரு, அப்படியே மாண்டு குட்டிமா இருந்துட்டு ஓடுது அப்படி சொல்லிட்டு அவனை தூக்குறீங்க. அவனை இன்னும் மேலே கம்ஃபர்டபுளாக படுக்கிறான். நீங்கள் அவனை கூப்பிட்டு போய் கீழே அவங்க ரூமில் படுக்க வச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. வீடு இப்படி கந்தர குளமாக இருக்கான். அப்படியே போகிற இடம்லாம் துப்பி சாப்பாடை வாங்கி கீழே போட்டு சர்றன்னு ஒரு தேயெல்லாம் தேய்ச்சி வச்சுருப்பான். டெய்லி இந்த வீடை துடைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆனால் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் எல்லா வேலையுமே செய்றீங்க. இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியவே தெரியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறீங்க. மதியம் ஆயிடுச்சு. உங்களுக்கு காலையில் சாப்பாடு டைமெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பையன் எழுந்திரிச்சிருவான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே சவுண்ட் கேட்குது. நீங்கள் மயமாக போய் தூக்கிட்டு கரெக்டாக டைமுக்கு தங்கம் முழிச்சிடுது அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு பாருங்க. அவன் அப்படியே பசியிலேயே உங்களை போட்டு தேய்ச்சிட்டே இருக்கான். நீங்கள் போயிட்டு அவனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் தண்ணி குடிச்சோன்னே திருப்பி உங்கள் மேலே படுத்து இது பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் உடனே அவனுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஐயோ கரெக்டாக இந்த டைமுக்கு தான் அவனும் கால் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை தூக்கிட்டே போய் ஃபோனை தேடுறீங்க. ஒரு வழியாக உங்கள் ஃபோனே கண்டுபிடிச்சிட்டிங்க. பார்த்தா வீடியோ கால் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னோடனே சும்மா தான் உடனே என் பையனையும் பார்க்கலாம் தோணுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் 2 பேர்த்தையும் அதான் அப்படின்னோடனே சார் நீங்கள் போய் ரொம்ப நேரம்லாம் ஆகலை சார், ரொம்பலாம் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னோடனே ஆனாலும் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் லவ் யூ அப்படி சொன்னால் நீங்கள் லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனே உன்னை சத்தியமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சார் இது கொஞ்சம் மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கேடு. நான் மாடுலேஷன் வேறு தாண்டி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பிறந்ததுலேருந்து எல்லாமே போயிடுச்சுல்ல அப்படின்னானே. ஆஹா அப்படின்னானே. ஆமாம் டெய்லி மேக் அவுட் பண்ணுவோம், டெய்லி சல்லிக்காமல் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணி 1 இயர் மேலே ஆகுது அப்படி சொல்லிட்டு வீ வந்து கத்துறான். நீங்கள் சரி அமைதியாக இருக்கும், பையன் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னானே ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னானே. ஆஹா அப்படிங்களா நீங்கள் பார்த்துட்டு விழுத்துருவேன் ஆஃபீஸில் இருக்கு அப்படின்னு. சிஇஓ கேம்பின்லாம் யாரும் வரமாட்டாங்க பண்ணிட்டு இப்படியே கொஞ்சம் கேமரா கீழே இருக்கடி என் பையனை பார்க்குறேன் அப்படின்னா. ஆஹா முடியாது உங்கள் பையனை நான் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னா. காமெடி எனக்கும் பார்க்கணுன்னு தோணுதில்ல அப்படி சொல்லும் போது டக்குன்னு முகத்து எடுத்துலாம். நீங்கள் பாலை கூட்டிட்டு ஆடி சொல்லும் போது உங்களை பார்க்குறாவே ஒன்று என்னாச்சு அப்படின்னா. ஆஹா உன் வாய்ஸ் கேட்டதும் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டான். காட்டுறீங்களா நீங்கள் கொம்மடி இருப்பீ நான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஃபோனை கட் பண்ண அப்படின்னு வீவும் பேசிகிட்டே இருக்கான். உங்கள் பையன் தேடிட்டே இருக்கான். நீங்கள் உடனே ஃபோனை லைட்டாக இறக்கி உங்கள் பையன்ட்ட காக்குறீங்க. உடனே கேமராவில் பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டான். அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். உடனே பால் குடிட்டி தங்கம் அப்பா தேடுறீங்களா அப்படின்னா அவனும் சரின்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு மட்டும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க ராங்கா பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு வெளுக்கப்புறம் உடனே நீ பையனை பாருன்னா எங்கே பார்க்குற அப்படின்னு. பையனை தாண்டி பார்க்குறேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு டெய்லியும் கூட ஒரே போராட்டமாக போச்சு அப்படின்னா உங்களை பார்த்துட்டேன்னு ஒய்ஃபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னானே. ஆஹா சரி விடு மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னா வீடனே மிஸ் பண்ண வேணான்னா அப்படின்னா வேணாம் வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா சிரிக்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு அப்படியே இப்போ மட்டும் அழகாக சிரிப்பி அப்படின்னா இன்னும் க்யூட்டாக சிரிக்கிறான். கரெக்டாக வந்து வியோட கேபின் யாரோ நாக் பண்ணுறாங்க. உங்களை பார்த்துட்டு சரி கால் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டிங்க. உங்கள் பையன் அப்படியே திருப்பி தூங்கிட்டானுங்கண்ணே. என்ன தங்கம் இன்னைக்கு திருப்பி தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் தூக்கி படுக்க வைக்கிறீங்க. அவன் படுக்க வச்சோடனே முழிச்சு உங்களை பார்க்குறான். அட பாவி நடிச்சு ஆடும் அப்படின்னாலே அவங்கள பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். நீ திருப்பி அவனுக்கு சிக்கலை காட்டுறீங்க. அவனுக்கு சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து நீங்கள் சும்மா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க.
ஒரு டாய்ஸை பக்கத்தில் வச்சு விளாண்டா அவன் இன்னொரு டாய்ஸ் தூக்கி போட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்குடா தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி தூக்கி போட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயோ அம்மா ரொம்ப டயர்டாக வர சாமியே அப்படி சொல்லிட்டு போய் பெருக்கிட்டு வரீங்க. அவனுக்கு அது ஜாலியாக இருக்குது. அவன் தூக்கி போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு போதும் நம்ம வந்து வாக்கிங் போகலாம், போதும் இதுக்கு மேலே நீ தூக்கியே போட வேணாம் அப்படின்னா உங்களை பார்த்து சிரிக்கிறான். அட பாவி இதுக்கு நீ வெளியே போகலான்னு சொல்லி கையை கட்டினாலும் தூக்கிட்டு போயிருப்பேன், இதுக்கு எதுக்குடா தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனை தூக்கிட்டு போகிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அங்கே பாரு ஐஸ்கிரீம் அப்படின்னோடனே அவன் ஐஸ்கிரீம் பக்கம் உங்க மூஞ்சி பார்க்குறான். சாமி அங்கே பாரு சாமி அப்படிங்கிறீங்க. அவன் அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள தான் பார்க்குறான். அங்கே பாரு பொம்மை நடந்து வருது பாரு அப்படிங்கிறீங்க. அவன் அந்த பொம்மையை 2 நிமிஷம் பார்ப்பான், திருப்பி உங்களை தான் பார்ப்பான். எதுக்குடா என்னையே பார்க்குறான், அங்கே பாடுறா அப்படிங்கிறீங்க. அவன் திருப்பி உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சுட்டே அந்த பொம்மைக்கிட்ட போகிறீங்க. பொம்மைக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவன் பொம்மையை பார்க்குறான். அவனே ஹாப்பி ஆகிட்டு அவன் வேகமாக குதிச்சுக்கிட்டு போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பயங்கரமாக அந்த பொம்மையை காதை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஐயோ இழுக்காதுடா அப்படி சொல்லிட்டு அவன் கை எடுத்துகிட்டு அவங்க பரவாயில்ல அப்படி சொல்லி தலையாடும். நீங்கள் சரின்னு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் விளையாண்டதுக்கப்புறம் பார்க் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு. இவன் அவ்வளோதான் நீங்கள் விட்டிங்கன்னா ஓடிடுவான். அந்த மாதிரி அவன் தவழ்ந்துக்கிட்டே இருக்க உங்ககிட்ட. நீங்கள் ஒன்று அப்படியே இருடா அம்மா இறக்கி விட்றாங்க, வேற மண்ணாக இருக்குது சாமி அப்படிங்கிறீங்க. அவன் திருப்பி உங்களை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுற குழந்தைங்கிட்டே இறக்கி விட்டீங்க. போய் எல்லா குழந்தைங்கிட்டே சேர்றான். அவன் இருக்கிறதுலே இவன் மட்டும்தான் குட்டி பையன். எல்லா குழந்தைங்களும் இவனை தூக்குது, இவனை கொஞ்சுது, எல்லா வேலையும் காட்டுது. நீங்கள் சிரிச்சுட்டே அவனை பார்த்துருக்கீங்க. விளாண்டுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் உங்ககிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. வீ பொதுவாக இந்த டைமுக்குலாம் கால் பண்ண மாட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு இவ கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு என்ன அப்படின்னோடனே எங்கே இருக்கீங்க 2 பேரும் வீட்டில் இல்லை அப்படின்னோடனே சும்மா பார்க்கு வந்துருப்போம் டெய்லி வர்றது தானே அப்படின்னோடனே ஓ சரி நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டான் தான் சரின்னு கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்களே பார்த்துட்டு இப்போ தான் டோரே ஓப்பன் பண்ணுறியா அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளே தான் சவுண்ட் கேட்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். இன்றைக்கி சவுண்ட் கேட்கலாங்கிறத வச்சு தான் சரின்னு கால் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சரி கிச்சனில் பால் இருக்குது நீ போய் ஆற்றி குடி அப்படின்னு பொண்டாட்டி அப்படின்னா சரி இரு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பையனை தூக்குறீங்க. வரவே மாட்டேங்கிறான். அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களையும் பார்த்து சிரிக்கிறான். அப்போ தான் ஓடுறதில்ல, அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு தங்கம் உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரான் அப்படின்னா அவனே டக்குன்னு உங்களை புதிரையும் பார்க்குறான். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்பா பார்க்க போகலாமா அப்படின்னா நீ சிரிச்சுட்டே வந்து சிரிக்கிறான். அவங்க ஒன்று எல்லோரும் பார்த்துட்டு அப்பா பார்க்க போகலான்னு உன் பையன் வேகமாக கிளம்பிடுவான் அப்படின்னானே ஆமாம் பயங்கர அப்பாச்செல்லாம் அப்படின்னானே சீக்கிரமாக ஒரு பொண்ணு பத்துக்கோ அப்படின்னா எதுக்கு அப்படின்னு ஓஞ்சலமாக இருக்கு அப்படின்னானே ஏன்க்கா இப்படி ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க அப்படின்னானே பொதுவாக அப்படி தாண்டி இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் தான் ஆப்போசிட்டாக இருக்குது தெரியுமா, பொண்ணு தான் அப்பா செல்லமாக இருக்கும், பையன் அம்மா செல்லமாக இருப்பான். ஆனால் உங்கள் வீட்டில் பயங்கர டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு அது அப்படி இல்லை. இவன் பிறந்தப்ப எனக்கு தூக்கவே தெரியாதா, வீயே தூக்கி பயங்கரமாக பழக்கிட்டான். அதனால் அவன் அப்படியே வீ கூட அட்டாச் ஆகிட்டான். வீணா போதும் அவன் அப்படியே ஓடிடுவான். நான் வந்து அவனுக்கு பிடிக்கிறது செட் ஆகுது, அதே வீ தூக்கி பிடிச்சா அவனுக்கு கரெக்டாக செட் ஆகும். அதனால தான் இருக்கா அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்கள் பையனை தூக்கிட்டு வரீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்பா பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னே அப்படியே பல்லு காட்டுது என் தங்கம் அப்படி சொல்லி அவனுக்கு முத்தம் கொடுக்குறீங்க. அவனும் உங்களுக்கு ரிட்டன் முத்தம் கொடுக்குறீங்க. பிள்ளைங்க குழந்தை பிள்ளை எச்சி பண்ணிட்டான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. வீ உங்களை உள்ள பார்த்துட்டு என்னடி கணத்தெல்லாம் எச்சியாக இருக்குது அப்படின்னு அவன் பையன் கொடுத்த முத்தம் தான் அப்பா பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னா 1008 முத்தம் கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு வீ உடனே சிரிச்சுட்டு அப்பாக்காக சேர்த்துச்சு முத்தத்தில் அப்படி அம்மா கொடுத்துட்டியடி தங்கம் அப்படி சொன்னே வேகமாக போயிட்டு வீக்கு பயங்கரமாக முத்தம் கொடுத்து வீ ஃபேஸ் ஃபுல்லாக எச்சி பண்ணிட்டான். நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. வீயை சிரிச்சுட்டே இருக்கான். வீ அதுக்கப்புறமா குழந்தைய உட்கார வச்சுட்டு அவன் ஃபேஸ் தான் வந்து டவல் வச்சு துடைக்கிறான். நீங்கள் அப்புறம் உங்கள் ஃபேஸையும் டவல் வச்சு துடைக்கிறீங்க. அவன் ஃபேஸ்லேயே வீ வந்து முத்தம் கொடுத்ததில் வீ எச்சி பண்ணி வச்சிருப்பான். வீயை பார்த்துட்டு அவன் தான் குழந்தை எச்சி பண்ணுறான்னா நீ என்னவே பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வீ உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ஃபேஸையும் டவலை வச்சு தொடச்சிருக்கீங்க. வீ அதுக்கப்புறம் அந்த டவலை வாங்கி அங்கிட்ட வச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னானே போதும் நீ தொடச்சது போதும் அப்படின்னு ஏன் அப்பாவும் பையன் என்ன போகிறீங்க அப்படின்னு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்கள் பையனை கூட்டிகிட்டு விளையாட போயிட்டான். உங்கள் பையன் பயங்கர டயர்டாகிட்டான். வீ கூட விளையாண்டுட்டே இருக்கான். அவன் நான் ஸ்டாப்பாக விளையாடுறான். பட் அவன் அவ்வளோ டயர்டாக தெரியறான் பார்க்கவே. ஆனாலும் வீ கூட விளையாண்டு அவன் பயங்கர டயர்டில் தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வீ பார்த்துட்டு வீ கூட அவன் தூங்கவே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வீ உங்கள்கிட்ட வந்துட்டு ஆமாண்டி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே அரை தூக்கத்தில் இருக்கான். அவன் அப்படியே சொக்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. வீ ரூம்குள்ளே வந்துட்டு நான் போய் குக் பண்ணவா அப்படி கேட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. வீ உங்களை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு குழந்தைய படுக்க வைக்கிறாங்கடே வீ குக் பண்ணிட்டான். நீங்கள் ஒன்று இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னானே இவ்வளோ தான் செஞ்சான் அப்படி சொல்லிட்டு காட்டுறான். வெறும் சாண்ட்விச் தான் செஞ்சுருக்கான். நீங்கள் வீ பார்த்து சிரிச்சுட்டு இதுவே போதும் அப்படின்னு வீ உடனே சரி வேறு எதாவது செய்யவா அப்படின்னா ஐயோ போதும் வா சாப்பிட்லாம் அப்படி சொன்னோன்னே நீங்களும் வீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வீ உடனே தூங்கிட்டானா அப்படின்னே தூங்கிட்டான் அதுக்கு என்ன அப்படி சொன்னேன் வா மூவி பார்க்கலாம் அப்படி சொல்கிறேன். நீங்களும் வீ சரின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. வீ ஒன்று கையை பிடிச்சிட்டு பொண்டாட்டி அப்படின்னானே சொல்லு அப்படின்னானே
பையன் ரொம்ப என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கல உனக்கு கவலையாலே அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துருக்கீங்க. பொண்டாட்டி அப்படி சொல்லலாம். நீங்கள் எனக்கு என்னடா ஏன்னா பொண்டாட்டி பொண்டாட்டிங்க கத்திட்டே இருக்க முடிச்சுக்க போகிறோம் அப்படின்னு. சரி சரி பொண்டாட்டி அப்படிங்கிறாடிங்கண்ணே. அப்பா சாமி நீ நார்மலாகவே பேசு அப்படின்னா இவங்களை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பெற்றுக்கலாமா அப்படி சொல்லி வைக்கலாம். நீங்கள் வேமா வியை பார்த்துட்டு இன்னும் அவன் ஒழுங்காக நடக்கக்கூட இல்லை, அவனே தவழ்ந்துட்டுருக்கா, அதுங்காட்டி பொண்ணு நோ சான்ஸ் அப்படின்னே. ப்ளீஸ் அவன் ஒரு குட்டி பாப்பா குட்டி குட்டி பாப்பா அப்படின்னு நீங்கள் குட்டி குட்டி பாப்பா அவனுக்கு கிழிக்க வேணா கம்முனிர் அப்படிங்க வேணும் கையை பிடிச்சிட்டு. சரி பாப்பா வேணாம் சும்மா பண்ணலாம் அப்படின்னே. சும்மா எதுக்கு பண்ணுற கம்முனிர் அப்படின்னு. என்னாடி அப்படி சொல்லிட்டு நீ வந்து உங்கள் மேலே செய்கிறானிங்க உடனே. தயவுசெய்து சாயாதரா, நீ சாய ஸ்டார்ட் பண்ணினாலே போதும் அவ்வளோதான் நானே அப்படின்னானே. ப்ளீஸ் டி அப்படி சொல்லி உங்களை பற்றி கெஞ்சிட்டே இருக்கானிங்க உடனே. ஐயோ கெஞ்சாத அப்படின்னா க்யூட்டாக பேசிட்டு ப்ளீஸ் ஒரு பாப்பா இல்லை பாப்பா இல்லைனா பரவாயில்ல சும்மா நாமளை பண்ணலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கானிங்க உடனே வீயை பார்த்துட்டு. சரி சரி அப்படி சரிங்க சரி அப்படின்னா நீங்கள் சரி அப்படின்னா டக்குன்னு உங்களை இழுத்து படுக்க வச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு அட பாவி ரொம்ப நாள் காஞ்சி கிடந்தவனாட்ட பண்ணுறேன் அப்படின்னா என்ன பேசுகிற அப்படி சொல்லி நீங்கள் வாயிலே அடிக்கிறான். நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ ஹெட்செட் மஸ்ட்டிங்க மறக்காமல் எல்லோரும் இந்த இடத்துல ஹெட்செட் போட்டுக்கோங்க. உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே கையை விட்றா. நீங்கள் வீயை பார்த்துட்டு தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணு, ஏன்னா நாளைக்கு எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, உன் பையனை பார்த்துக்கணும், நான் ஓடணும் ஆடணும் விளையாடணும், எனக்கு நிறைய வேலை இருக்கவை கூட சேர்ந்து அப்படின்னு அப்படி ஒன்று விளையாடணுமா அப்படின்னு. ஆமாம் அவன் நான் விளையாடலைன்னா விளையாட மாட்டான், அவ்வளோ சேட்டை செய்வான், அவனை கூட சேர்ந்து விளையாண்டே அவனை என்னால் சத்தியமாக டயர்டாக இருந்தால் அவ்வளோ செய்ய முடியாது, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னானே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீயை பார்த்துட்டு பார்ப்பேன் நான் உட்காந்து வேலை செய்ய முடியாமல் டயர்டாக இருக்கிறது நீ பாப்பா அப்படின்னா இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு நாளைக்கு எனக்கு லீவு தான் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னானே. அப்போ ஓகே என்னமோ பண்ணடியில் நீ உங்களை பார்த்து சிரிச்சிட்டா அப்போ ஓகேவா அப்படின்னா. அப்போ ஓகே அப்படின்னா வீ வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே வந்து கையை விட்டு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதான் ஹைப்புக்கு போயிட்டீங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த டச் எல்லாம் ஃபீல் பண்ணி. வீயும் நீங்களாம் அந்த விஷயத்தில் உண்மையிலேயே ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. வீ உங்களை பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக அவன் வந்து இப்போ வந்து லிக் பண்ணுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சுலாம் நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதனால இருப்பேன் அப்படி சொல்லும்போது வீ வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வீ பார்த்துட்டு அட பாவி ஃபஸ்ட்டு என்ன மட்டும் இப்படி ஆக்கிட்டா அப்படின்னு ஒன்று சரி நீ வேணா ரிமூவ் பண்ண அப்படின்னு நீங்களே வீ ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறீங்க. வீ பயங்கரமாக ஹிக்கீஸ்லாம் கொடுத்து உங்களை பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை அவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீ பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. வீ அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக என்டர் பண்ணுற உங்களுக்கு அதுவே பெயினாக இருக்குது. நீங்கள் வீ லைட்டாக அழுத்தி பிடிக்கணும் வீ ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சோ அப்படின்னே. ஆமாம் அப்படின்னோடனே இதுக்கு தான் அடிக்கடி பண்ணணுங்கிறது அப்படின்னோடனே ரொம்ப பேசாத அப்படின்னு வீ செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக என்டர் பண்ணுறான். வீ உங்களுக்கு ப்ளஷர் கொடுத்துட்டே தான் என்டர் பண்ணுறான். பட் உங்களுக்கு அப்பவும் பெயினாக இருக்குது. நீங்கள் வீ பிடிச்சி லைட்டாக புஷ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. வீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் பிடிச்சிட்டே ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறான். நீங்கள் வீ பார்த்துட்டு வலிக்குது வீ அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுருக்கான். திடீர்னு ரூம்லேருந்து சவுண்ட் கேட்குது. நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு முழிச்சிட்டான் போல அப்படின்னு நீங்கள் ஆமாம் எந்திரிடா இருமா போடும் அப்படின்னு வீ வேமா அவன் சட்டையெல்லாம் போட்டு அவன் பேண்ட்டெல்லாம் போட்டுருக்கான். நீங்கள் பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு போனால் பத்தாவதுல இருமா அப்படின்னு வீ ஒன்று வேமா சட்டையை காட்டுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு சாவடிக்கிறானே அவன் வேறு அழுகுறான். வீ போவே அப்படின்னு வீ வேமா சட்டையை கழட்டி உங்கள் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு இதை போட்டு அப்படி சொல்லிட்டு வேமா ஓட்டலாம். நீங்கள் வீயை பார்த்துட்ருக்கீங்க. வீ வேமா போயிட்டு உங்கள் பையனை தூக்குறான். அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவன் கண்ணையே திறக்காமல் அழுகுறான். வீ ஒன்று அப்பா பாருடாங்கிறான். அவன் அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் வேமா சட்டையை போட்டு வந்து பார்க்குறீங்க. அவன் அழுதுட்டு இருக்கோன்னு நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க. உங்கள் கையில் வாங்கினே உன்னை வேமா தேடுறான். நீ உன்னை பசிக்குதாடா அப்படி சொன்னா அவன் திருப்பி அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபீட் பண்ணோன்னே அவன் அமைதியாகிட்டான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ ஒன்னே ஓகேவா அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஓகே தான் அப்படின்னு வீ உங்களை பார்த்துட்டு நான் ஃபீடே பண்ணலாம் ஃபுல் ஃபோக்கஸ்னு அங்கேயே வச்சுட்டேனா நான் சுத்தமாக பால் குடிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு எருமை என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வீ தலையிலே 2 வைக்கிறீங்க. ஒன்று தலையை தேய்ச்சிட்டு அம்மாடி எருமை மாடு அழைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க தலையை தேய்ச்சிருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு வீ தலையை தேய்ச்சிட்றீங்க. உங்கள் குழந்தை அப்படியே ஃபீட் பண்ணது பக்கத்துலேயே தூங்கிட்டான். நீங்கள் அவனை தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுனே எனக்கும் ஏன் அப்படின்னு நீங்கள் அடிச்சு போடுவேண்டா அப்படின்னு ஒன்று ப்ளீஸ் டி அப்படி சொல்லி கெஞ்சிட்டே இருக்கான். நீங்கள் வீ பார்த்துட்டு வீ டக்குன்னு உங்களை படுக்க வச்சுட்டு மேலே வந்துட்டு கெஞ்சிட்டே இருக்க விடுவியா படி என்னால் கெஞ்ச முடியாது அப்படிங்கிறா. நீங்கள் ஆஹா என்ன இது அந்நியன் ரூபமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வீயை அவன் பார்த்து மில்க் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீயை பார்த்துட்டு ஐயோ இந்த போவட்டெலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னானே. எதுக்கு வச்சிருக்க தூக்கி போட்டு அப்படின்னா சரி நாளைக்கு காலையில் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் சரி அமைதியாக வரும் அப்படி சொன்னேன். நீ அமைதியாகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே 3 பேரும் க்யூட்டாக தூங்கிட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் வீ அங்கிட்டு போய் உங்கள் பையனை லைட்டாக செக்யூராக பிடிச்ச மாதிரி படுத்துருக்கான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவனை மட்டும்தான் இப்போலாம் சேலை ரொம்ப செக்யூராக பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நீ என்ன கீழே விழுந்துருவேன் என் குழந்தை கீழே விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அதுதான் அப்படின்னு நீங்கள் வீயை பார்த்துட்டு சோறுடி என் தங்கம் அப்படி சொல்கிறீங்க. வீங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு சரி தூங்க அப்படி சொன்னேன். நீங்கள் வீக்கு தட்டி கொடுக்குறீங்க. வீயும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டே தூங்கிட்டீங்க. உங்களுக்கு அதாவது தூக்கம்லாம் வரல, ஜஸ்ட்டு கண்ணை மூடி படுத்து யோசிச்சுட்ருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறத உன்னை பார்த்து தாண்டா தெரிஞ்சுது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ அழுதேன், அவ்வளோ அழுகைக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக நீ வந்திருக்க அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. குழந்தைய பார்த்தனே
நீ தாண்டா என் மொத்த வாழ்க்கையே. உங்கள் அப்பா எப்படி என் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ என்னை சந்தோஷப்படுத்தணும், நீ வாழ்க்கை மொத்தத்தையும் சந்தோஷமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் தலையில் கையை வைக்கிறீங்க. டக்குன்னு முழிச்சு உங்களை பார்க்குறேன். நீ பார்த்துட்டு தூங்கலையா அப்படின்னே. என்னாச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னே. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சுக்கிறான். ஒன்றுமே இல்லை அப்படி ஏன் தூங்காமல் இருக்கா அப்படின்னு. அட ஒன்றும் இல்லைடா ஏன்ட்டு பதட்டமாகற அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறா. நீங்களும் படுத்துக்கிட்டீங்க. வேமா எந்திரிச்சு இங்கிட்டு வரா. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அங்கிட்டே படு அப்படின்னு வந்துட்டு அவன் உட்காந்துட்டு அவன் மேலே உங்களை லைட்டாக சாஞ்ச மாதிரி படுக்க வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு தூங்கு அப்படின்னு சொன்னால் நீங்களும் கண்ண மூடி தூங்குறீங்க. உங்களை பார்த்துட்டு இன்னும் எதையுமே மறக்காமல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. கிட்ட படுத்துன்னு உங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம் வருது. உங்களை பார்த்துட்டு எப்போவுமே உங்க கூட நானே பையனும் இருந்துகிட்டே இருப்போம். எங்களோட ஃபுல் ஹாப்பினஸ் நீ தான் பண்ணுறட்டி, அப்புறம் இதுக்கடி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இவங்களை பார்த்துட்டு உங்கள் பையனை பார்க்குறான். அவன் க்யூட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் மாதிரி தூங்குறான். அவனை பார்த்தோன்னே மட்டும் இவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு உங்களையும் உங்கள் பையனையும் பார்த்துட்டு அவனை அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எந்திரிச்சு போய் அங்கிட்டு போய் உங்கள் பையன் சைடு படுத்துக்கிட்டேன். ஏன்னா பையன் கண்டிப்பாக கீழே விழுந்துருவான்னு தெரியும். அவன் லைட்டாக உருண்டாலும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கிட்டு படுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அங்கிட்டு தூங்கிட்டான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அன்றைக்கி நைட்டும் அப்படியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் எந்திரிக்கும் போது அங்கிட்ட பார்க்குறீங்க உள்ள குழந்தையும் இல்லை. நீங்கள் அந்த பெயினோடையே போய் வியோட ஷர்ட் எடுத்து போட்டு போய் கீழே போய் பார்க்குறீங்க. சமைச்சிட்ருக்கா. உங்கள் பையன் பக்கத்தில் உட்காந்து கீழே உட்காந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு சீக்கிரமாக முழிச்சிட்டிங்க அப்படின்னு. சும்மா தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அவன் பார்த்து பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறான். என்னடா பண்ண இப்படி விழுந்து சிரிக்கிறான் அப்படின்னா அப்படி சொல்லி சொல்ல வரான். ஸோ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த எபிசோடு எப்போதும் போல நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் இதில் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட் தான் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். பை, லவ் யூ.